அனைவருக்கும் வணக்கம். நான் சம்பத். நான் ஆஷா. ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? சுரக்காய் கூட்டு டிஃப்ரெண்டா. சுரக்காய் பொரியல் டிஃப்ரெண்டா? ஆமா, டிஃப்ரெண்டா வித்தியாசமா. சுரக்காய் எல்லாம் பண்ணுவியா? இல்ல, சுரக்காயோட சும்மா நம்ம எப்பயும் வெங்காயம் மிளகா போட்டு பண்ணுவோம்ல, அது இல்லாம இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வித்தியாசமா. ஆமா, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. சுரக்காயில தண்ணி சத்து இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிரும். ஆமா, முக்கியமா வந்து தொப்பை இருக்கிறவங்க வந்து இந்த சுரக்காய் வாரத்துல 3 நாள் சாப்பிடுங்க. எங்க மாமாவுக்கு நான் அப்படிதான் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து ஒய்ஃபா இருந்தா உங்க ஹஸ்பண்டுக்கு தொப்பை இருந்தா நீங்க வாரத்துல 3 நாள் வச்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்சிருக்கிற கூட்டு உங்களுக்கு அதான் ஒய்ஃபா இருந்தா அப்பா அம்மார்களுக்கோ அண்ணன் தம்பிமார்களுக்கோ வச்சு கொடுக்க கூடாதா? அப்பா அம்மார்களுக்கு தொப்பை இருந்தாலும் பரவாயில்ல, ஹஸ்பண்ட் மாருக்கு தொப்பை இருந்தா கொஞ்சம் ஹேண்ட்ஸம் இல்லாம இருக்கும்ல, அதனால நான் சொல்றேன். அதான் நல்லது. அப்பதான் அவங்க யாரை பார்த்தாலும் மற்றவங்க அவங்க பார்க்க மாட்டாங்க. வயிறு பெருசா வச்சிருந்தா உங்களுக்கு தான் நல்லது, தெரிய மாட்டேங்கி. நான் என் ஹஸ்பண்டுக்கு வாரத்துல 2 நாள் வச்சு கொடுக்கேன். ரொம்ப ரொம்ப வந்து அவங்களுக்கு அறுவையை போட்டு அவங்க மண்டை டென்ஷன் ஆகிடும். என்னடா பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்த நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் இருக்கு. நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி நாங்கள் பேசுறது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்கள் குறைச்சிக்கிறோம். சரியா? இல்லைன்னா நீங்களே ஓட விட்டு பார்த்துக்கோங்க. சமையல் வீடியோ மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்காய் கூட்டுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் வந்து 1/2 கிலோ சுரக்காயை நல்லா தோல் நீக்கி பொடிசாக சீவி கழுவி வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய், 3 வரமிளகா, 3 மிளகா, தேவையான அளவு சீரகம். இது வெள்ளைப்பூடு வந்து பெரிய பூண்டு 2 நறுக்கி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு வந்து கருவேப்பிலை. இதுக்கு இவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வடச்சட்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அடுத்து தேவையான பொருள் கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு 1/2 வேக்காடு வேகட்டும். நான் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடுகு வேணால் கடுகு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பாதி வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மிளகா அப்படியே முழுசாக போடுறேன் ஃப்ளேவருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாதி வதங்கிடுச்சு. நம்ம அடுத்து இந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை நல்லா 1 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் 1 நிமிஷம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக இதை அடி பிடிக்காத அளவுக்கு இதை கடலைப்பருப்பு இப்படி ஒரு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு நம்ம இந்த வெட்டி வச்சுருக்க சுரக்காயும் உள்ளே சேர்த்துக்கிடலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இது நல்லா 1 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப கிளற வேண்டாம், இந்த கடலைப்பருப்பு உடஞ்சிரும். அதனால இப்போ போட்டு மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வெட்டி வச்சிருக்கிற தேங்காய், சீரகம், வத்தல், வெள்ளைப்பூடு இது வந்து நம்ம நல்லா குறவரப்பாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இது வந்து எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பருப்பு சுரக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறத குறப்பாக இருக்குது அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மையம் அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. இது உள்ள நம்ம சேர்த்துட்டு ஒரு நல்லா 1 நிமிஷம் பச்சை வாசனை போகுந்தட்டிக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள், நல்லா கம்மகம்மன்னு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கலவை போடவும் நல்லா கம்மகம்மன்னு மணக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், சுரக்காய் கூட்டு ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நண்பர்களே, எப்படி சுரக்காய் பொரியல் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, என்னடா ஸ்டார்டிங்கில் பெஸ்ட் கமெண்ட் சொல்லுவாங்களே ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு. ஏன்னா பெஸ்ட் கமெண்ட் பண்ணால் தானே நான் சொல்லுவேன். யாருமே கமெண்ட் பண்ணுறது கிடையாது.
நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர், நீங்கள் பண்ண கமெண்ட்டு, உங்கள் ஊர் பேர் முதற்கொண்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோலாவது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு ஆள் கமெண்ட் பண்ணாங்க. இப்போ மகாலட்சுமி சகோதரி அவங்க வந்து கமெண்ட் பண்ணாங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்க ரெகுலராக பண்ணுறதுனால 1-2 வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தாலும் வருத்தப்படாங்க. அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சம்பத், நனாஷா.